ஸ்ரீரங்கத்துக்கு திருக்கோட்டியூர் நம்பி, ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்கள்ல ஒருவர் திருக்கோட்டியூர் நம்பி ஸ்ரீரங்கத்துக்கு எழுந்தருள்கிறார். அப்போது ராமானுஜர் ஆச்சாரியன் வந்திருக்காரே, அவரை போய் சேவிக்கணும்னு காவிரிக்கரை மணல் அதிலே திருக்கோட்டியூர் நம்பி நின்று கொண்டிருக்கிறார். ராமானுஜர் போய் விழுந்து சேவிச்சுட்டார். ஆனால் ஆச்சாரியனை விழுந்து நமஸ்கரிக்கிறோம்னா ஆச்சாரியன் எழுந்துருன்னு சொல்ற வரைக்கும் எழுந்துக்க கூடாது, கீழே கிடக்கணும். அப்போ பகல் 12 மணி, ஒரு சித்திர மாசம்னு வச்சுக்கோங்களேன், நல்ல கத்திரி வெயில், அக்னி நட்சத்திரம், சித்திர மாசம், காவிரி மணல், பகல் 12 மணி. ராமானுஜர் அப்படியே காவிரி மணல்ல விழுந்துட்டார். விழுந்து அப்படியே கிடக்கார். ஏன்னா திருக்கோட்டியூர் நம்பி எழுந்துருன்னு இன்னும் சொல்லலையும், அப்படியே கிடக்கிறார் ராமானுஜர். இதை சிஷ்யர்கள்லாம் வந்து பாக்குறா. அவர்கள்ல ஒரு சிலருக்கு பயமா, அவர் ஆச்சாரியனை சேவிச்சுட்டு இருக்கார், நாம ஏதாவது குறுக்க போய் எழுந்திருங்கோன்னு ராமானுஜரை எழுப்பி விட்டா நமக்கு ஏதாவது பாபம் வந்துருமோ. ஒரு சிலர் அஞ்சினார்கள். வேறு ஒரு சிலர் பார்த்தாலாம், ஆஹா ராமானுஜருக்கு எப்பேற்பட்ட ஆச்சாரிய பக்தி, அந்த கோணத்தில் பார்த்தார்கள். வேறு சிலர் நாம ஏதாவது போய் தடுத்தா திருக்கோட்டியூர் நம்பி நமக்கு சாபம் கொடுத்துட்டா என்ன பண்றது, அப்படி யோசித்தார்கள். இன்னும் ஒரு சிலர் நாம போய் எழுந்துருன்னு சொன்னா ராமானுஜரே கோபித்துக் கொண்டால் என்ன செய்வது, அப்படி ஒரு சிலர் யோசித்தார்கள். ஆனா கிடாம்பி ஆச்சான்னு ஒரு சிஷ்யர், அவர் கிடுகிடுன்னு ஓடினாராம். ராமானுஜருடைய திருமேனி அந்த வெயில் மணல்ல வாடுவது அவருக்கு பொறுக்கல. அப்படியே ராமானுஜரை தூக்கி தம்முடைய மடியிலே கிடத்தி கொண்டு திருக்கோட்டியூர் நம்பியை பார்த்து கிடாம்பி ஆச்சான் கேட்டாராம், ஐயோ சுவாமி, உங்களுக்கு இரக்கம் இல்லையா? ஒரு ரோஜா பூவை, ஒரு தாமரை பூவை போட்டு இப்படி நடுவெயிலில் வாட்டுவது போல எங்கள் ராமானுஜர் திருமேனியை இப்படி வாட்டலாமா? அவருடைய குணத்தை பாருங்கள். திருக்கோட்டியூர் நம்பி சொன்னாராம், கிடாம்பி ஆச்சானே, உமக்காகத்தான் காத்திருந்தேன்னாராம். எதுக்குன்னா ஸ்ரீரங்கத்துல ஒரு சிலர் ராமானுஜருக்கு விஷம் வைத்து விட்டார்கள் அவருடைய பிரசாதத்துல, பிக்ஷையில. அதனால ராமானுஜர் என்ன பண்ணிட்டார், ஒரு சன்னியாசிக்கு விஷம் வைக்கும் அளவுக்கு யாரோ ஒருத்தன் முடிவெடுத்திருக்காங்கன்னா இனி நான் வாழவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த விஷத்தை ராமானுஜர் சாப்பிடலனாலும் இனி நான் உண்ணாவிரதம், உணவே உட்கொள்ளாமல் இருந்து உயிர் மாய்க்க போகிறேன்னு முடிவெடுத்தார் ராமானுஜர். எல்லாரும் கேட்டாலாம், யாரோ ஒருத்தன் விஷம் வச்சதுக்கு நீங்கள் எதற்காக உண்ணாமல் இருந்து உயிர் மாய்த்து கொள்ள வேண்டும்னு கேட்டா, அதுக்கு ராமானுஜர் பதில் சொல்றார், ஒரு சன்னியாசி எந்த உயிருக்கும் தீங்கிழைக்க கூடாது. அப்படி இருக்கும்போது இந்த சன்னியாசிக்கு ஒருத்தன் விஷமே வைக்கணும்னு நினைச்சிருக்கான்னா அவன் மனச நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருப்பேன்னாராம். இப்படி யாருக்காவது யோசிக்க தோணுமா? ராமானுஜர் சொல்றார், அவன் மனசை நான் எவ்வளவு கஷ்டப்படுத்தி இருந்தா ஒரு சன்னியாசிக்கு விஷம் வைக்கணும்னு அவன் நினைப்பான், அதனால நான் உணவே உட்கொள்ள மாட்டேன்னு இருந்தாராம். அதனால இப்ப திருக்கோட்டியூர் நம்பி வந்து என்ன சொன்னார், ராமானுஜரை மீண்டும் உணவு உட்கொள்ள சொல்லணும்ட்டு தான் நான் வந்தேன். ஆனால் யார் ராமானுஜருக்கு பிரசாதம் தயாரித்து தருவது? அப்படி ராமானுஜருக்காக உணவு தயாரிப்பவர் தனக்கு என்னானாலும் பரவாயில்ல, தான் செத்தாலும் பரவாயில்ல, ராமானுஜர் வாழ வேண்டும் என்று நினைப்பவராக இருக்க வேண்டும்.